வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட், NRG ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. அடுத்து வர்றது வந்து டெங்கு சீசன். இப்பவே வந்து டெங்கு நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சாச்சு. டெங்கு பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கரெக்டா இல்ல சில காமனான தப்பான ஒப்பீனியன்கள் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து டெங்கு காய்ச்சல் வந்து ஓகே நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகாது, சீரியஸ் ஆகாது, நம்ம வந்து பப்பாளி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது இப்போ மெடிசனாகவும் வருது, இல்லாட்டி இலைய கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணி குடிக்கிறாங்க, அது மட்டும் பண்ணா வந்து பிளேட்லெட் கவுண்ட் பெட்டர் ஆயிடும், வேற எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. எஸ்பெஷலி வந்து அந்த மிடில் ஏஜ்ல உள்ளவங்க, நான் ஹெல்த்தியா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிறது. எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பப்பாயா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அந்த டேப்லெட்னாலேயோ இல்லை வந்து அந்த ஜூஸ் குடிக்கிறதுனாலையோ மட்டும் பிளேட்லெட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது கிடையாது. அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் அப்படிங்கிறது நிறைய ஸ்டடி பண்ணி இந்த வாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெங்கு இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து பிளேட்லெட் கவுண்டை நீங்க பாக்குறது சரி, அது குறையுதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மட்டும் ஜூஸ் மட்டும் குடிக்கிறேன், நான் வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரெண்டாவது, ஒருத்தருக்கு டெங்கு ஒரு தடவை வந்ததுன்னா திரும்ப வராது, ஏற்கனவே வந்துருச்சே டாக்டர் அதனால செக் பண்ணணுமா நானு அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க ஃபீவர் இருக்கப்போ. டெங்குல நிறைய சப்டைப்ஸ் இருக்குது, 4 விதமான சப்டைப்ஸ் இருக்குது. ஒரு தடவை ஒரு சப்டைப் வந்ததுன்னா அடுத்த தடவை வேற சப்டைப் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. ஸோ போன வருஷம் உங்களுக்கு டெங்கு வந்திருந்தாலும் முன்னாடியே வந்திருந்தாலும் இப்போ ஃபீவர் இருக்குது, பாடி பெயின் இருக்குது, ரேஷ் இருக்குது, இந்த மாதிரி டெங்குக்கான அறிகுறிகள் இருந்ததுனால் கண்டிப்பா வந்து செக்அப் பண்ணிக்கணும். அதையும் தவிர டெங்கு கிருமிகளும் வந்து உருமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். அதனால வந்து புதிய விதமான டெங்கு கிருமிகள் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஓகேங்களா. மூணாவது, டெங்கு காய்ச்சல் இப்போ வராம இருக்கணும், அப்போ மஸ்கிட்டோ இல்லாம பாத்துக்கோங்க அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து எடுக்கிற மெஷர்ஸ் வந்து சாயந்தரத்துக்கு மேல ஜன்னல்லாம் சாத்திடுவோம், மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் போடுவோம், அப்போ வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். நைட்ல மட்டும்தான் வந்து டெங்கு ஏடிஸ் மஸ்கிட்டோ கடிக்குமா அப்படின்னா வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து டே டைம்லயும் வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோ ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ டே டைம்லயும் நீங்க கொசு கடிக்காம பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாலாவது வந்து மழை காலத்துல மட்டும்தான் டெங்கு காய்ச்சல் வரும் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. சம்மர் மந்த்லயும் நம்மள சுத்தி வந்து நிறைய நீர்நிலைகள் இருக்குது, அதுல எல்லாம் வந்து மஸ்கிட்டோ பிரீட் ஆகுது அப்படின்னா வந்து கண்டிப்பா சம்மர் மந்த்லயும் டெங்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெங்கு அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுனால் நீங்க வந்து செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அஞ்சாவது, இப்ப டெங்கு காய்ச்சல்னாவே எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருக்கிறது பாக்குறது அப்படிங்கிறது வந்து பிளேட்லெட் கவுண்ட். பிளேட்லெட் கவுண்ட்னால தான் உங்களுக்கு சீரியஸ்னஸ் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பாக்குறப்போ வந்து பிளேட்லெட் ஈவன் வந்து 5000 வரலும் குறைஞ்ச பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரது கிடையாது. அதாவது ப்ளீடிங்கு அந்த மாதிரி ரொம்ப கம்மியான பேருக்கு தான் அந்த காம்ப்ளிகேஷன் வருது. மெயினா வந்து நமக்கு வந்து ஷாக்குன்னு சொல்றது. ஷாக்குன்னா வந்து உடம்புல உள்ள நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாகி, உடம்புல உள்ள நீர்ச்சத்து வந்து அந்த தசைகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு அதனால பிபி டவுன் ஆகி அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கும், லிவர்ல வந்து டெங்கு காய்ச்சல்னால கிருமிகள் தாக்குதல் அதிகமாகி அதனால வந்து ப்ளீடிங் ரிஸ்க் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ டெங்கு காய்ச்சல் பொறுத்தவரையிலும் எஸ்பெஷலி வீட்லயே இருந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட கவனத்துக்கு என்னன்னா, வெறும் பிளேட்லெட் கவுண்ட் மட்டும் செக் பண்ணா பத்தாது. உங்களோட ஹெமட்டோக்ரிட் வேல்யூ அப்படின்னு சொல்றது, அது வந்து சிபிசி வேல்யூலே வரும், உங்க டாக்டர் பார்ப்பாங்க, அதையும் செக் பண்ணணும். உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டையும் செக் பண்ணிக்கணும். கண்டிப்பா வந்து உங்க பிபி, பல்ஸ் ரேட்டு செக் பண்ணிக்கணும். ரெகுலரா வந்து இதெல்லாம் செக் பண்ணி வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா டாக்டர்ஸ் வந்து அதுக்குள்ள மெஷர்ஸ் எடுப்பாங்க. வெறும் பிளேட்லெட் மட்டும் கிடையாது டெங்கு ஃபீவருங்கிறது. ட்ரீட்மெண்ட், டெங்கு காய்ச்சல் வந்து இப்போ வர்றவன பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலையா அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து அவங்களே ஃபார்மசிக்கு போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி போடுறதும் உண்டு. டெங்கு காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னா வந்து கண்டிப்பா கிடையாது. இது வந்து எந்த விதத்திலையும் டெங்கு காய்ச்சலுக்கு ஹெல்ப் பண்ணாது. சில பேருக்கு டெங்கு காய்ச்சலோட சேர்ந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு மித்து என்னன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப குப்பையா இருக்க இடத்துல இருக்காங்க, டர்ட்டி வாட்டர் இருக்குது, அங்க உள்ளவங்களுக்கு தான் டெங்கு காய்ச்சல் வரும், நல்லா வந்து வசதியான இடத்துல உள்ளவங்களுக்கு வராது அப்படிங்கிறது அதுவும் வந்து தப்பு. என்னன்னா வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோ, அதாவது டெங்கு காய்ச்சலை ஸ்ப்ரெட் பண்ற மஸ்கிட்டோவுக்கு கிளீன் வாட்டர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த இதுல தான் வந்து நமக்கு முட்டையிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பூச்செடி வச்சிருக்கோம், அந்த பூச்செடியோட தட்டு கீழே இருக்குது இல்லையா, அந்த தட்டுல சேர்ந்திருக்க வாட்டர், ஓகேங்களா, டயர், கொட்டாங்கச்சி,
இல்ல வந்து அந்த லீஃப் வந்து விழுந்து கிடக்குது இல்ல, அது ரொம்ப நாளா வந்து பெரிய லீஃப்லாம் இருந்தது, அதுக்கு பின்புறத்துல வந்து பள்ளம் இருக்குதுன்னா அதுல தண்ணி சேர்றது, இதுல எல்லாம் தான் வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோ வந்து முட்டையிட்டு அது மூலமா வந்து பரவுது. ஸோ வந்து வெறும் டர்ட்டியா உள்ள இடங்கள்ல மட்டும்தான் வந்து டெங்கு காய்ச்சல் வரும் அப்படிங்கிறது தப்பு. கிளீன் வாட்டர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு நீங்க வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களோட என்விரான்மெண்ட், உங்க சுத்தி உள்ள இடங்கள்ல தண்ணீர் தேங்காம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருத்தருக்கு டெங்கு காய்ச்சல் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு டெங்கு காய்ச்சல் பரவுமா? ஏன் ஒரே வீட்டுல உள்ளவங்க நிறைய பேருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வருது, அப்போ வந்து தொற்று வியாதியா அப்படின்னு கேக்குறாங்க. இது தொற்று வியாதி கிடையாது. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டெங்கு காய்ச்சல் பரவணும் அப்படின்னா வந்து அது அந்த மஸ்கிட்டோ மூலமா தான் பரவும். ஓகே, இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ என்னன்னா அதுக்கு ரொம்ப தூரம் ஃப்ளை பண்ணி போக முடியாது, ஒரு 400 மீட்டர் அந்த அளவுல தான் ஃப்ளை பண்ணி போகும். ஸோ வந்து ஒரு மஸ்கிட்டோல இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஹவுஸ் ஹோல்ட்ல உள்ளவங்க, அதே வீட்டுல உள்ளவங்க நிறைய பேர் அது கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து ஒரே வீட்டுல உள்ளவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வருது. ஆனா ஒருத்தவங்களை வந்து தொடுறதுனாலயோ அவங்கள பாத்துக்கிறதுனாலயோ இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியாம இருக்கப்போ வந்து அவங்களுக்கு கேர் பண்றதுனாலயோ அந்த டெங்கு காய்ச்சல் வந்து பரவுறது கிடையாது. லாஸ்டா வந்து இப்போ வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணவே முடியாது, டெங்கு காய்ச்சல் வர்றதுன்னா அது வந்துதான் ஆக போகுது அப்படிங்கிறது அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லா மெஷர்ஸையும் எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலா பாக்குறப்போ வந்து மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் போடுறது, அதுக்குள்ள ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்றது, கிளீனா வச்சுக்கிறது, டர்ட்டி வாட்டர் அண்ட் கிளீன் வாட்டர்லாம் வந்து அக்குமுலேட் ஆகாம பாத்துக்கிறது, இது எல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா வந்து டெங்கு காய்ச்சலை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது சீரியஸ் இல்னஸ்ன்னு வந்து நிறைய டைம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால டெங்குவோட அறிகுறிகள், அதை பத்தியான தப்பான ஒப்பீனியன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சீரியஸ் இல்னஸ் வராம பாத்துக்கலாம்.